அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு அழகான ஒரு புதிய மாதத்தை நம்முடைய கரத்தில் அவர் கொடுத்ததுக்காக உள்ளத்தினாலத்தில் நன்றி செலுத்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அதில் இந்த வார்த்தையை எடுத்துக்கிறோம். ஆபிரகாம் பார்த்து சொன்னது போல நம்ம பார்த்து கசுவார், என் மகளே நீ பயப்படாதே. அந்த வார்த்தை, அந்த வேர்டை எடுத்துக்கிறோம். நீ என்ன செய்யாத, பயப்படாத. நம்ம பேர் சொல்லி சொல்லிட வேண்டியதான். அந்த இடத்துல அன்றைக்கு ஆபிரகாமோடு பேசின தேவன் இந்த 5வது மாதத்தின் இந்த முதல் தேதி காலையில் தேவன் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்மை திடப்படுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறக்கா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொல்லுற ஒரு காரியம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஒரு மனுஷருக்கு வாழும் நாட்களில் திடப்படுத்துகிற வார்த்தைகள், தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தைகள். தைரியம் ஒவ்வொரு நாளும் மனுஷருக்கு தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நிமிடமும் மன தைரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவர். ஏன் ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, நான் உனக்கு கேடகம், அதாவது பாதுகாப்பாக இருக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடம் உனக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. நான் வீட்டில் வசித்தாலும் பாதுகாப்பு, வெளியே சென்றாலும் பாதுகாப்பு, நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, நம் பொருட்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. நாம் எந்த வேலை செய்தாலும் வேலையில் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இன்றைக்கு வேலை செய்கிறவர்களுக்கு வேலையே நிரந்தரமா என்று கூட ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. பிரைவேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எப்போ எப்படி சூழ்நிலைக்கு தெரியவே தெரியாது. ஒரு நம்மளை அறியாமல் ஒரு பயங்கள் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. சில பிரைவேட்டில் வேலை செய்கிற பெரிய போஸ்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீரென்று என்ன செய்கிறது, அவங்கள வேலையிலிருந்து தூக்கிடுறாங்க. அவன் நம்பி நிறையா பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்பி சில விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருப்பாங்க, லோன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்திருப்பாங்க. திடீரென்று அந்த வேலைகள் அவங்களுக்கு போகும்போது எவ்வளோ பெரிய பயம் பதற்றமெல்லாம் இருக்குன்னு யோசித்து பாருங்க. பெரிய பதற்றம் இருக்கும். ஒரு முறை ஸ்லோனில் இருந்து பயங்கரமாக அங்கே யுத்தம் நடந்துட்டு இருந்த அப்படின்னாலே அங்கே ஒரு பெரிய தொழில் செய்து இருந்தவங்க சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில் வந்து நல்ல செல்வத்தெல்லாம் எடுத்து தான் வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க சில தொழிலில் முதலீடு பண்ணி அவங்களுக்கு இங்குள்ள பிஸ்னஸுடைய நேக்கு நினைச்சில ஒன்றும் தெரியாதனால பெரிய லாஸு, பெரிய நஷ்டம். அங்கே அவ்வளோ செழிப்பாக இருந்துட்டு கடைசியில் இங்கே வந்து ஒரு பைக்கில் போகிற நிலைமை அப்படிலாம் மாறிட்டு. பயம். எப்போ மனுஷருக்கு என்ன நடக்குன்னு தெரியவே தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. ஆபிரகாம்ங்கிற தேவ மனுஷனை பரலோகத்திற்கிற பிதாவாகிய தேவன் அவரோடு பேசுகிறாரு. அன்றைக்கு மாத்திர இன்றைக்கு நம்மோடு பேசுகிறாரு. இந்த காலையில் நம்மோடு பேசுகிறாரு. என் மகளே, என் மகனே, பயப்படாத, உனக்கு நான் கேடகம் மாதிரி இருப்பேன். கேடகம்னா தீயோன் அம்புகள் நம்மை தாக்காதபடி, தீயோன் அம்புகளுடைய சதிகள் நம்மை விழாதபடிக்கு, நமக்கு எதிராக செயல்பட வேண்டும் நினைத்தால் கூட அந்த எண்ணங்கள் செயல்படாதபடிக்கு தேவன் நம் கேடகமாக இருக்கிறாராம். நம் உணர்வுகளுக்கு அது கேடகமாக இருக்கிறாரு. வீண் சிந்தை வந்து விடாதபடி கேடகமாக இருக்கிறாரு. வீணான பயங்கள் உள்ளவர் நுழைந்து விடாதபடி கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அந்த தேவன் அப்படி கேடகமாக இருந்தார். எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய யுத்தத்தை ஆபிரகாம் நடத்திட்டு வர்றாரு.
ஒரு பெரிய யுத்தத்தை நடத்துகிறார். வாசிக்கலாம் 14ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அதுல 13 சில வசனங்கள் வாசிக்கலாம். தப்பி ஓடின ஒருவன் எபிரேனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரன் ஆகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்போது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்கள் ஆகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். யாருக்கு தேவன் கேடகமா இருக்கிறார்? இந்த வார்த்தை கேட்கும் போது உடனே எனக்கும் ஆண்டவர் கேடகமா இருப்பார், ஆபிரகாம் போல அப்படி இல்லை. இந்த வார்த்தையை பிதா அவரோடு பேசுவதற்கு முன்பாக இவர் என்ன காரியத்தை செய்திருக்கிறார்? தன் சகோதரனை சிறைப்பட்டு போனான் என்ற வார்த்தையை கேள்விப்பட்ட உடன் தானும் தன் வீட்டில் இருக்கிற எல்லோரை அழைத்து கொண்டு அவர்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று துணிச்சலாக எதிரிகளுடைய பாளையத்தை நோக்கி புறப்படுகிறார். அந்த இடத்துல தான் நம் கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். எதிரிகளுடைய பாளையத்துக்குள் ஆபிரகாமும் அவருடைய ஜனங்களும் கடந்து போறார்கள். எதற்காக கடந்து போகிறார்கள்? தன் சகோதரனும் அவனுடைய எல்லா பொருட்களையும் மீட்க வேண்டும் என்று, ஒருவனு கூட சிறைப்பட்டு போகக்கூடாது என்று அவர்கள் இந்த பாரத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இதை நாம் ஒரு ஆத்தும பாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒருவரும் கெட்டு போறது தேவனுக்கு சித்தம் இல்லை. நாம் கெட்டு போனவர்களை பார்த்துட்டு சும்மா இருப்பதில்லை. ஐயா இன்னார் இப்படி கெட்டு போய்விட்டார்கள் அப்படின்னு யாராவது ஒருத்தர் உறவை பற்றி சொல்லும் போது உடனே அப்படியா அவன் புத்திக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. நமக்குள் ஒரு பாரம் வர வேண்டும், நமக்குள் ஒரு உணர்வு வர வேண்டும். ஐயோ என்று சகோதரன் இப்படி அந்நியனுடைய சிறையிருப்பில் சிக்கிக்கொண்டானே, சிறைப்பட்டு போனான் என்ற ஒரு பாரம் வந்த உடனே ராக்காலத்திலேயே எழுந்து, இந்த வார்த்தை கேட்ட உடனே அவனுக்கு நித்திரை வரல, அவனுக்கு தூக்கம் வரல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாராவது நமக்கு இப்படி ஒரு செய்திகள் சொல்லும்போது தூக்கம் வருமா? வர முடியுமா? இன்றைக்கு நமக்கு சில நேரங்களில் யோசித்து கவனித்து பார்க்கும் போது நமக்குள்ள அது ஆத்தும பாரம் இருக்கிறதா என்று தெரியல. ஆத்தும பாரங்கள் வந்துருச்சு சொன்னா நாம் அந்த பாளையத்தை தேடி ஓடுவோம். எங்கே சிறைப்பட்டார்களோ அந்த இடத்தில் போய் மீட்டு கொள்ளும்படியாக ஓடி ஓடி உழைக்க வேண்டியிருக்கிறோம். இப்படி உழைத்த மனிதன் தான் ஆபிரகாம். அவர் சகோதரருக்காக அது உள்ளே போய் துணிச்சலாக கடந்து போகிறார். உள்ளே போய் எப்படியாவது மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் நம்பிக்கையோடு கடந்து போகிறார். அதனால தான் அங்க சொல்கிறார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த 15:1 எப்படி இருக்கிறார் பாருங்க. இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தை உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாத, என்ன செய்யாத, நீ பெரிய யுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். இன்னும் ஒரு முறை ஒருவனும் முன்னாடி எதிர்த்து வர முடியாது. உனக்கு நான் கேடகமா இருப்பேன். எதிர விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி, நீ இன்றைக்கு கடந்த மாதத்தில் நீ போராடின போராட்டத்துக்கு, கடந்த மாதத்தில் நீ பட்ட பிரயாசத்துக்கு ஒரு பலனை இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிறவர். அதனால போன மாதம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன்? மீட்டெடுக்கிற வல்லமுள்ள பாத்திரங்களா நம்மை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு தான். ஆண்டோடைய கரத்தில் கிரிகளாய் இருப்பதற்கு, அவருடைய வேலையை செய்வதற்கு. அப்ப ஆபிரகாமுக்கு அந்த ஒரு துச்செய்தி அங்கிருந்து ஒருத்தர் ஓடி வந்து சொன்ன உடனே பாருங்கள், ராக்காலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு உடனடியாக எல்லாத்தையும் புறப்பட பண்ணுகிறார். இப்படி தேவனுக்கு என்று தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதருக்கு கர்த்தர் கேடகமா இருக்கிறார். ஐயா அவர் பாதுகாப்பாக இருக்கிறாரு. ஆனால்தான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஆண்டோட சித்தத்தெல்லாம் நிறைவேற்ற மாட்டேன்,
ஆனா ஆண்டவர் எனக்கு எப்படி இருப்பாரு? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் சொன்ன உடனே அந்த வார்த்தை நடந்துருமா? அப்ப இந்த வார்த்தை சொல்லக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது இப்போ ஆபிரகாம் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம். அன்றைக்கு எப்படி கேடகமா இருந்த கவனித்து பாரு. நீ தனி ஒரு மனிதன் சிலர்களாக சென்று மற்ற ராஜாக்களை முறியடிக்கத்தக்கதாக உனக்கு எவ்வளவு பெரிய கேடகமாக. கவனித்து பாருங்க, ஒரு திரள் கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு சிலரா போகும்போது ஒரு கள்ளத்துக்கு எரிஞ்சா கூட நம்ம மேல படுமப்படாதா? படுமப்படாதா? அவன் சேனைகள், அந்த சேனைகள் இவனுக்கு எதிராக ஆளுக்கு ஒரு கல்லுகளை எடுத்து எறிந்திருந்தால் கூட என்ன செய்திருக்க முடியும்? நான் கவனித்து பார்க்க வேண்டிய இடம் இதுதான். ஆபிரகாம் உயிரோடு திரும்பி இருக்க முடியாது. ஆனால் நான் கேடகம் சும்மா சொல்லல, எப்படி உனக்கு கேடகமா இருந்தேன் பாரு. உனக்கு மாத்திரமல்ல, உனக்கு பின்பாக வந்த உன்னுடைய எல்லா ஆட்களுக்கும் நான் கேடகமாக இருந்தேன். அவ கர்த்தர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் கர்த்தர் கேடகமா இருக்கிறாரு. நம் சபை முழுவதுக்கு அவர் கேடகமா இருக்கிறாரு. ஒரு தேசத்துக்கு அவர் கேடகமா இருக்க முடியும். அதனால்தான் அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் பக்கத்தில் 1000 அல்ல 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி தேவன் நம்மை காக்கிறவர். எவ்வளவு அற்புதமாய் அவர் செய்ததை இப்படி நமக்கு நினைப்பூட்டி காட்டுகிறாரு. அன்றைக்கு நான் செய்தேன் கவனித்து பார் மகனே. எதற்காக? நமக்குள் அந்த விசுவாசத்தை உண்டாக்கும்படி, நமக்குள் அந்த நம்பிக்கை உண்டாக்கும்படி, கடந்த காலத்தில் நடந்ததை, கடந்த காலத்தில் தேவன் செய்ததை இந்த காலத்தில் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஏன்? நீ ஆராதிக்கிற தேவன் என்பவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் சர்வ வல்லமுள்ள தேவனையா. உன் பக்கத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நினைக்காத, சூழ்நிலைக்கு நினைக்காத, இவைகள் மத்தியிலே நீ கொஞ்சம் ஆபிரகாமை நினைத்து பாருங்கள். அவர் தனி குடும்பமாக, ஒரு குடும்பம் ஒரு தன் சகோதரன் சிறைப்பட்டதை கேள்விப்பட்ட உடனே ஐயோ எப்படி நான் இவரோடு யுத்தம் பண்ணி யோசிக்கவே இல்லை. ஏன்னா ராஜாக்களை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவராகவே இருக்கிறாரு. என்னை அழைத்தவர் பெரியவராக இருக்கிறாரு. என்னை அதற்கென்றே தேவன் நினைச்சிருக்கா, முன் குறித்து இருக்கிறார். ஐயா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளல, ஆனா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. எதற்காக தெரிந்து கொள்ள? உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும், சாதாரண ஒரு காரியத்தை இல்லை. தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அது நிச்சயமாக கர்த்தர் செய்கிறவர். அப்போ ஆபிரகாமை கொண்டு தேவன் செய்ய நினைத்தார். ஆபிரகாமை கொண்டு இந்த ராஜாக்களும் சேனைகளும் ஒன்றும் இல்லை, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனால் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியும் என்கிற சரித்திரத்தை நமக்கு விளக்கி காட்டுகிறார். ஒரு வரலாற்றை நமக்கு நிலைப்போட்டு காட்டுகிறார். அன்றைக்கு ஆபிரகாம் ஒரு வரலாறு என்றால், வரும் சந்ததிக்கு ஏன் ஆண்டவரே என்னை ஒரு சரித்திரமாக மாற்ற மாட்டீர்? நம்ம நிறைய சரித்திரத்தை படிப்போம், அவர் இப்படி, இவர் இப்படி, அவர் இப்படி, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஆண்டவர் என்னை ஒரு சரித்திரமாக மாற்றும். நான் என் காலத்துக்கு பின்பும் நான் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். என் காலத்துக்கு பின்பும் நானும் என் ஆண்டவர் எப்படி இருந்தோம் என்பதை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். ஆபிரகாமின் தேவனே என்று சொல்கிறவர்கள் ஏன் நம் குடும்பத்தார் நம்மை பார்த்து என் தகப்பனுடைய தேவன், என் தகப்பனாகிய என் ஊழியக்காரராகிய இன்னாரோடு இந்த தேவன் என்னோடும் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு பெரிதான மகத்துவமான காரியத்தை ஏன் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்வாரா, செய்ய மாட்டாரா? என்னதான் நினைக்கிறீங்க? அப்படி நினைச்சா எப்படி ஆமைன்னு சொல்லணும் பாருங்க. ஆமே, இவ்வளவுதானா? ஆமே. என்ன சாதாரண நோக்கத்துக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ள இல்லையா? நான் போன மாதம் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தான் இது சொல்றேன். 1ஆம் தேதி ஜனவரி சொன்ன அந்த வாக்குத்தத்த அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியாக சொல்லிடுவாங்க. அப்போ இந்த மாதம் ஒரு சாதாரண ஒரு மாதமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. தெரிந்து கொண்ட தேவன் எதற்காக? நீ ஒரு சரித்திரத்தின் நாயகனாக மாற வேண்டும். ஆபிரகாம் குறித்து வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் விசுவாசத்தில் என்ன செய்தாராம்? வல்லவர் என்று. எப்பொழுது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், அவருக்கு செய்தார், அவருக்கு செய்தார், அவருக்கு செய்தார், உனக்கு என்ன பிரயோஜனம்? இவரு ஒன்றுமே இல்லாதவராம், அவர் கர்த்தரை நம்பினாரையாம், ஆண்டவர் அவரை இவ்வளவு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று நம்ம கேள்விப்படுகிறோம். சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம்.
இதே நீ சொல்லிக்கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால் உனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன லாபம்? நான் என் தேவனை தேடினேன், அல்லது என் பிள்ளைகள் சொல்லுங்க தகப்பன் கர்த்தரை தேடினார், என் தகப்பனுக்கு கர்த்தர் பேசினார், என் தகப்பனுக்கு என் தாய்க்கு இதை சொன்னார், அதை செய்தார், அந்த தேவன் எனக்கும் தேவன் என்று என் பிள்ளைகள் என்னை முன்குறித்து சொல்லணும். அப்படி ஒரு ஆசை வரணும், அப்படி ஒரு விருப்பம் வரணும், அப்படி ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் கொண்டு வரணும். என கர்த்தர் சும்மா தெரிந்து கொள்ளல, சும்மா கர்த்தரை அழைக்கல. நான் ஒரு தரித்திரனாகவும் ஒரு வேதனை உள்ளவனாகவும் இருப்பதற்கல்ல, வேதனைக்குள் கிடந்த என்னை தேவன் என்னை தெரிந்தெடுத்து என்னை அழைத்து என்னை இன்றைய நிலைக்கு கொண்டு வந்தவர் மாத்திரமல்லையாம், பின் காலத்தில் என்னை குறித்து மற்றவர் பேசும்படியாக, ஒரு சாட்சி கொடுக்கும்படியாக, என்னும் கர்த்தரும் இந்த மனிதனும், கர்த்தரும் இந்த சபையும், கர்த்தரும் இந்த ஊழியக்காரர்களும் என்று சொல்லத்தக்கதாக நமக்கு கேடகமாக கர்த்தர் வைத்திருக்கிறாராம். அதனால பாருங்க, தேவன் ஒரு மனுஷனை அழைத்தாருன்னா அந்த மனுஷனுக்கு பாதுகாப்பு மனிதன் அல்ல, கர்த்தரே பாதுகாப்பு. உனக்கு மனுஷரை பாதுகாப்புக்கு அழைக்காத, மனுஷரை உதவிக்கு அழைக்காத. இந்த மனுஷன் உதவி அந்த மனுஷன் உதவி இல்லை, கர்த்தர் ஆபிரகாமுக்கு எப்படி உதவியா இருந்தார் பாருங்கள். அந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் பாருங்க. கேள்விப்பட்டவுடன் வாசிக்கலாம், அந்த 13 மீண்டும் வாசிக்கலாம். 14-13 தப்பி ஓடின ஒருவன் எபிரெயனாகிய ஆபிரகாமின் இடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னுடனே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆதோருக்கும் சகோதரனாகிய மம்ரோன் என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். ஆபிரகாம் எப்படிப்பட்ட இடத்தில் குடியிருந்தான் என்பதையும், அந்த குடியிருந்த அவன் கவனிப்பாருங்க, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடித்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்தில் அவனும் அவன் வேலைக்காரர்களும் பிரிந்து பவுஞ்சுகளாக அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமாக ஓபார் மட்டும் துரத்தினார்கள். இந்த விஷயத்தை அவன் எங்க குடியிருக்கிறான், அந்த குடியிருக்கிற இடத்துல வந்து செய்தி காதுல விழுது. விழுந்த உடன் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கல, ஒரு நிமிடம் கூட. ஆனாதான் சுறுசுறுப்பு உள்ளவன் கை செல்வத்தை என்ன செய்யும்? சில இடங்களில் தேவன் மகனே இந்த ஊழியத்தை செய்யன்னு சொன்ன உடனே சரி நான் ஒரு இன்னொருத்தர் பேசட்டும் அப்படின்னு இல்லை. சில வேலைகள் அவசர வேலைகளா இருக்கும், துரிதமாக உன்னை கொண்டு பயன்படுத்த நினைச்சிருப்பாரு, அல்லது இந்த வேலை நிமித்தம் தான் உன்னை கர்த்தர் பிரபலப்படுத்த நினைச்சிருப்பாரு. ஆபிரகாம் இன்றைக்கு குறிப்பிட்ட இந்த இடத்துல பேசப்படுவதற்கு காரணம் என்ன? அப்ப இந்த வேலையை ஆபிரகாமை கொண்டு நான் செய்யணும். இதன் மூலமாக ஆபிரகாம் ஒரு முன்மாதிரியாக வரப்போறாரு, ஒரு எக்ஸாம்பிளாக வரப்போறாரு. ஆபிரகாமை கவனித்து பாருங்கள் என்று அன்றைக்கு செய்தது நாம் இன்று நினைக்கிறோமே, இதே வார்த்தையை இப்படி சொல்லணும். இந்த எலியாவை நினைத்து பாருங்கள், இந்த அருணை நினைத்து பாருங்கள், பின் சந்ததி சொல்லும். ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் சாதாரணமான காரியத்தை செய்யப்படுறதில்ல, பெரிதான காரியங்கள் நமக்கு செய்யப்படுறாரு. நீங்க நினைக்கிறீங்க சில இதில் இவ்வளவு பெரிய போராட்டம் எனக்கா அப்படின்னு. அவ்வளவு பெரிய போராட்டத்தை நீ ஜெயிக்க போறா. அதை ஜெயிக்க போறதுனால உன் தலைமேல் ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்குற வரலாறை உன் தலைமேல் கர்த்தர் வைக்க போறாரு. நீ பேசப்பட போகிறாய், நீ நினைக்கப்பட போகிறார். அதாங்க வாழ்க்கையின் பெரிய மாற்றங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாம் குறித்து பேசுகிறோம், முற்காலத்து தலைவர்கள் எல்லாம் குறித்து பேசுகிறோம்.
ஆனால் இன்றைக்கு என்னை குறித்து பிற்காலத்தில் பேசப்பட வேண்டுமானால், ஆனால் இது சின்ன சின்ன வேலைக்கு நம்மளை திறந்தெடுக்கல கர்த்தர். ஒரு பெரிய வேலைக்கு நாம் யுத்தம் பண்ண புறப்படணும். இந்த தேசத்தில் சிறைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும், ஒவ்வொரு உறவுகளை மீட்டெடுப்பதற்காக நாம் செயல்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நாம் புறப்படுவோம். கர்த்தர் நமக்கு கேடகமாக இருப்பார். ஒரு கவனமாக நாம் கவனித்து பார்க்கும்போது சில இடங்களில் நமக்கு என்ன பயம் உண்டாயிட்டுன்னு சொன்னால், அன்றைக்கு அவர்கள் உழைத்து செய்யப்பட அவர்கள் அடித்து விட்டார்கள், இவர்கள் இதை செய்யப்பட அடித்து விட்டார்கள், இவர்கள் இப்படி பண்ணிவிட்டால் அடித்து விட்டார்கள். இந்த செய்திக்கு தான் கேட்டு பழகிறோம். ஆனால் இந்த செய்தியை கேட்காதீங்க, இந்த செய்தியை கேட்டு பாருங்க. தேவன் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவர் உட்கார்ந்து இருக்கும் போது தேவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறார்? ஆபிரகாமே முதல்ல பெயரை சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. உனக்கு மகா பெரிய, உனக்கு கேடகம் மட்டுமில்ல, உனக்குள்ள ஒரு பலனை உள்ள வைக்கிறேன், ஆவிக்குள்ள ஒரு பலனை உள்ள வைக்கிறேன், ஒரு பலத்தை கொடுத்து விட செயல்படுத்துகிறேன். அதனாலதான் பவுல் இப்படி எழுதுறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தை ஒரு பலனை நமக்குள்ள வைக்கிறாரு. வெறும் கேடகமா மட்டும் இருக்கிறது இல்லை, உனக்குள் ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர் அவர். அப்போ நாளை ஒரு தரிசனத்தை பெருசாக்குங்க, பெரிய தரிசனமாக பாருங்க. ஆண்டவரே, என்னை கொண்டு நீங்க இந்த காரியத்தை செய்ய போறீங்கப்பா. நான் ஆபிரகாம் கொடுத்து படிக்கிறேன், எத்தனையோ முறை தியானிச்சுதான் இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆபிரகாமும் என் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஆபிரகாமும் தேவனுக்கு இவ்வளவு பெரிய தொடர்பு இருந்தது உண்மையானால், எனக்கும் தேவனுக்கு என்ன தொடர்பு? என்னை குறித்து எதற்காக வைத்திருக்கிறேன்? என்ன வைத்திருக்கிறேன்? ஏதோ வந்து போற ஒரு மனுஷனாக அல்ல. பிற்காலத்தில் நான் மரித்த பிறகு சொல்லலை, நான் உயிரோடு இருக்கும் நாளிலேயே நம்மை குறித்து கர்த்தர் பேசும்படி வைக்கப்பட வேண்டும். அப்போ நம்முடைய உற்சாகம் நமக்கு ரொம்ப அவசியம், சுறுசுறுப்பு ரொம்ப அவசியம். ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நிர்விசாரமாக இருந்து விடக்கூடாது. இது நம்ம இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது, இந்த சப்ஜெக்டை படிக்கும்போது என்ன சொல்லுது? ஆபிரகாம், நீங்க அதுல என்ன வாக்குத்தத்தம் இருக்கிற மாதிரி தெரியும் அந்த பதினாலு. ஆனா அங்கதான் கேரக்டரே இருக்குது. ஒரு செய்தியை கேட்ட உடனே அவனுடைய மனநிலை எப்படி செயல்படுது? உடனே உணர்வடைகிறார். உடனே நான் மௌனமா இருக்கக்கூடாது. உடனே எத்தனை பேராக இருப்பார்கள் அப்படின்லாம் கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கல. உடனே தனக்கிட்ட இருக்கிற பலத்தோடு புறப்படுகிறார். அதனால உனக்கு என்ன இருக்குதோ அந்த பலத்தோடு செய், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. கர்த்தர் அந்த பலத்தை பெருக்கப்படுகிறவர். நீ செயல்படு, அந்த செயலுக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறவர் நமக்கு. அதனால்தான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 5வது மாதத்தில் நம் மனநிலையில் பலப்பட வேண்டிய விஷயம், நம் ஆத்துமாவிலே பலப்பட வேண்டிய விஷயம் இருக்கிறது. சோர்வுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, பயங்களுக்கு இடம் கொடுத்து கூடாது. அப்போ அந்த இடத்துல ஒரு செகண்ட் ஆபிரகாம் பயந்திருந்தா என்ன நடக்கும்? நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு 4 நாய் கடிக்குது. நீங்க பார்த்துட்டு என்ன செய்வீங்க? ஐயோ நாய் கடிக்குது, ஆட்டுக்குடி நாய் கடிக்க கத்திக்கிட்டே இருப்பீங்களா? மற்றவங்களை தேடிக்கிட்டே இருப்பீமா? என்ன செய்வோம்? உடனடியாக கையில் கிடைக்கிற எதை எடுத்தாவது நாம் என்ன செய்ய மாட்டோம்? காப்பாற்றமா கற்று மாட்டோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு முறை எங்கள் தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது சாலமுடைய அப்பா சின்ன பையன், அப்போ அங்கே கல்லுலாம் கிடக்குது, அவன் விளையாடிக்கிட்டே இருந்தான். பருத்திக்கு நான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறேன். அவன் திடீர்னு ஒரு கல்லை பிரட்டினா ஒரு பாம்பு இருந்திருக்கு. பாம்பு டக்குன்னு படம் எடுத்து நிற்குது. இவன் அதை பார்த்துட்டு விளையாடிக்கிட்டே இருக்கிறான். அவன் சின்ன பையன் இருக்க அவனுக்கு தெரியல. அது
நான் பார்க்குறேன் பாம்பு, அந்த பாம்புக்கு இவ்வளோ தூரம் தான் இருக்குது, அது படம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஆடிட்டு இருக்குது. உடனே ஐயோ பாம்பு அப்படின்னு யோசிக்கிறோம். உடனே கையிலேருந்து ஒரு மம்பட்டி இருந்துச்சு, டக்குன்னு மம்பட்டி எடுத்து ஒரே அடி செத்து போயிடுச்சு பாம்பு. தலை பாதி உடம்பு பாதி துண்டா போயிடுச்சு. நம்ம அந்த நேரத்தில் நினைச்சிடும், ஐயோ என் சகோதரன், அவனுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது. உடனடியாக நான் கத்தி மற்ற கூட்டுறவுக்குள்ள என்ன நடக்கும்? அதனால தான் உன் கண்ணுக்கு என்ன கிடைக்குதோ எடுத்து உடனே செயல்படு. மௌனமாக இருந்துடாத, நிர்விசாரமாக இருந்துடாதீங்க. எந்த வேலை நாளைக்கு பார்க்கலான்னு நினைச்சிடாதீங்க. நாளைக்கு பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், அப்படி இல்லை. உடனடியாக ஆபிரகாமினுடைய ஒரு செய்தி அங்கே சொல்றாரு. அதை படிக்கும்போது என்ன செய்தி அவர் சொல்றாரு பாருங்க. கேள்விப்பட்டவுடன் தன் வீட்டில் இருக்கிற அங்கே பிறந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆயுதப்படுத்துறாரு. ஒரு செகண்ட் கூட தாமதிக்கல பாருங்க. சும்மா கத்த ஜெயம் கொடுக்கல, சத்துருவைய ஆபிரகாம் கையில் சும்மா கத்த கொடுக்கல. அவன் மனதில் இருந்த தைரியம், அவன் மனதில் இருந்த வாஞ்சை, உடனடியாக அவன் மனதில் இருந்த பாருங்க, என் சகோதரன் நான் மீட்டெடுப்பேன், யார் இல்லை எவனா இருந்தாலும் சரி என்னால் முடியும் என்கிற தைரியம் இருந்தது. அதாங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற நம்பிக்கை. இப்படி நடக்க அப்படி யோசிக்க மாட்டான், உடனடியாக அந்த வேலை செய்கிறார் பாருங்க. உடனே புறப்பட்டு போய் ஒரே நைட்லேயே அவனை சுற்றி அவனை துரத்தி அடித்து சகோதரனையும் எல்லாத்தையும் மீட்டு எடுத்தார். அதனால தான் அப்படி எல்லாம் முடிச்சுட்டு ஊழியக்காரரை கர்த்தர் அனுப்பினார். இதை சிலர் அது இப்படி கூட எடுக்கலாம். ஆபிரகாம் சந்தித்தது ஒரு மனுஷன் அல்ல, பரலோக தூதர்கள் இறங்கி சந்தித்து அவனுக்கு களைப்பார்க்க உடனே அவனுக்கு அப்பமும் திராட்சரசத்தையும் கொடுக்கிறான். உடனே ஆபிரகாம் பார்க்குறாரு, இது தேவன் எனக்கு செய்திருக்கிறார், தேவன் எனக்கு கொடுத்துறார். உடனே அவனை சும்மா அனுப்பக்கூடாது, உடனே தசம்பாகத்தையும் காணிக்கை அவருக்கு கொடுத்து அனுப்புகிறார். நான் அக்கா பணம்லாம் கொடுங்கன்னு சொல்ல வரல, உங்கள் நேரத்தை கற்றுக் கொடுங்க, ஊழியத்தை செய்யுங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஊழியங்களை செய்யுங்க, சும்மா இருக்காதீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பலகீனப்பட்டுறாங்க இப்படி கேள்விப்பட்ட உடனே நாளைக்கு போகலான்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. கேள்விப்பட்ட உடனே ஓடுங்க, உடனே போய் அவங்களை போய் விசாரிங்க, அந்த இடத்த அவங்களுக்கு போராடி ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய கைகளினால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை விசுவாசிங்க இந்த கையினால் செய்வாங்க? கையை உயர்த்தி, ஆண்டவர் இந்த கரங்களை அற்புதத்தின் கரங்களாக, வல்லமிழ கரங்களாக நீ மாற்ற பிறக்க ஸ்தோத்திரிக்கிறார். யுத்தத்தில் ஜெயிக்கிற கரங்களாக இதை மாற்ற போகிறீர். எதை நம்புறீங்க? இந்த கரங்களினாலே கர்த்தர் காரியத்தை செய்வார். சுத்திக ஜனங்க சொல்லுவார்கள், ஜானோடு இந்த தேவன் பெரியவர், அந்த தேவனும் எனக்கு வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வல்லமையான காரியங்களை செய்வார். அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கு. ஏன் பயப்படாதன்னு சொன்னார்? நான் உனக்கு கேடகம். இங்கே பயம் முக்கியம் இல்லை, எது முக்கியம்? கேடகம். அப்போ நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொன்னால் உனக்கு பயங்கிறது அவசியம் இல்லை. அப்போ யாருக்கு பயம் வரும்? அவிசுவாசிக்கு பயம் வரும். தேவன் எனக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவனுக்கு ஏன் பயம் வரப்போகுது? அப்போ பயம்ங்கிறது அந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கிடணும்? எப்படின்னா, அவர் பயப்படாதேன்னு சொன்னாரே அந்த வார்த்தை முக்கியம் இல்லை, அந்த வார்த்தையோட எது ரொம்ப முக்கியம் என்று சொன்னால், எனக்கு கர்த்தர் கேடகமா இருக்கிறாரு, அதை தான் அவர் நினைப்பிட்டு காட்டுறாரு. என் மகனே, ஏன் நீ பயப்படணும்? நான் உனக்கு கேடகமா இருக்கிறது உனக்கு தெரியலையா? நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறது உனக்கு தெரியலையா? நீ அதை விட்டுட்டு இதை பார்த்து பயப்படுறிய, ஏன் பயப்படுறா? இந்த காலையில் நம்மை திடப்படுத்துகிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களில் நம்முடைய தேவன் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மை நடத்துவார். இந்த மாதத்தில் அதை ஒரு அடையாளமாக கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே, நீர் என்னோட கேடகமாக இருக்கிறீங்கப்பா. அப்போ நம்ம எதுக்குள்ள சடவும் தைரியமாக செய்ய மாட்டோமா? செய்ய மாட்டோம். சில இந்த மாம்சத்தின் அறிவு நம்மளை ரொம்ப ஆழமாக யோசிக்க வைத்து
ஒரு காரியத்தை செய்விடாம ஆக்கிறோம். ரெண்டு விஷயம் இருக்குது. தேவன் என கேடகம் என்கிறத நம்புகிறவர்கள் எந்த சேனைக்குள் தைரியமா போவார்கள். தேவன் கேடகமா இருக்கிறதை விளங்காதவர்கள் மாம்சத்தின் அறிவில் யோசிப்பார்கள். மாம்சத்தின் அறிவில் யோசிக்கிறவர்கள் எந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள். ஆபிரகாமின் தேவனை என்று சொன்ன வார்த்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்களே தவிர அவர் என் தேவன் என்கிறதை மற்றவர் சொல்லும்படியான ஒரு மேன்மைக்குள் வர முடியாது. அவர் கர்த்தரை தெரிந்து கொண்டது சாதாரணத்துக்கு அல்ல, மேன்மையான காரியத்துக்கு தேர்ந்தெடுத்தார். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக.